மம்மி ஒரு 20 ருபீஸ் கொடுங்க. எதுக்கிட்டா 20 ருபீஸே? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்றுருக்காருமா, அவருக்கு கொடுக்கறதுக்குதாம்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு. அம்மா இன்னைக்கு ரீல்ஸ் போட்டியா நீ? அடுத்த பிள்ளை எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. உனக்கு அந்த 5000 போதும், அதுக்கு மேல எல்லாம் போயிட வேண்டாம். பக்கத்து வீட்டு பையன் பாரு, காலையில மாடிக்கு போனவன் கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், இன்னும் கீழே வரல. அவன் எவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றான். சரி சொல்லு, இப்ப எந்த சாங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சொல்லு. 4 பேரை பார்த்து காப்பி அடிச்சாது ஒரு 2 ரீல போட்டு தொலையேன். அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன படி படி படின்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. நான் அப்படியே பண்றேன், உன்னை ரீல்ஸ் தானே போட சொல்றேன். நீ 4 காசு சம்பாதிச்சு 4 பேரோட கொலாப் பண்ணி வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கி தந்தா தானே அம்மாவுக்கும் பெருமையா இருக்கும். ஒருத்தையும் வெளியே நான் யூடியூபர் அம்மா, இன்ஃபுளுசர் அம்மா, நான் அந்த பிணத்துறாங்க. என்னால வாய் திறந்து சொல்ல முடியுமா சொல்லு? போன மாசம் 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. உங்க அப்பா கேக்குறாரு, நேத்து போட்ட ரீல்ஸ்க்கு எவ்வளவு வியூஸ்னு. 10 வியூஸ்னு சொல்லவா? நிர்மலா வந்து சொல்றா அவன் பையனுக்கு ஒரே நாள்ல 10 மில்லியன் வியூஸ் போச்சான். உன்கிட்ட சொல்றதுக்கு பேசாம நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரீல்ஸ் போட்டு போயிடலாம் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவனுக்கு வாய் பேச வராது. இவனுக்கோசம் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம தேசிய விலங்கு என்ன? அடாரமே. நம்ம தேசிய பறவை என்ன? கொக்கு. நம்ம தேசிய மரம் என்ன? வேப்ப மரம். நம்ம தேசிய பழம் என்ன? வாழைப்பழம். நம்ம முதலமைச்சர் யாரு? பொக்குசனி. ஒரு நாள் கிட்லுவோட தாத்தா வெளியே நின்னுட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனை பார்த்ததும் பயந்து போய் ரொம்ப பதற்றத்தோட குடுகுடுன்னு ஓடி வந்து கிட்லு கிட்ட சொன்னாரு, டேய் கிட்லு, நீ ஸ்கூலுக்கு போகாம 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டல்ல, அங்க பாரு உன் கிளாஸ் சார் கோல் எடுத்துக்கிட்டு உன்னை அடிக்க வராரு, சீக்கிரமா போய் ஒளிச்சிக்கோ. தாத்தா, ஒளிச்சிக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். என்னது, நான் ஒளிச்சிக்கணுமா? ஏன்? நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி தான் ஸ்கூல்ல லீவ் லெட்டர் கொடுத்தேன். அட பாவி. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. 9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கறன்னு ஆடும். அதுதான் நடக்கும். 9 மணி விட்ட நாய். படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்? கஷ்டப்பட்டு படிச்சவன் பிடிக்காத வேலையில தொழிலாளியா இருக்கான். எதுவுமே படிக்காதவன் பிடிச்ச வேலையில முதலாளியா இருக்கான். 500 ரூபா நோட்ல காந்தி சிரிக்கிறார் இல்லையா? 100 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார், 50 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார், 10 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார் இல்லைங்களா? நாம தான் நோட்டுக்கு தகுந்தபடி சிரிக்கிறேன். நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான் சமைக்க ஆரம்பிச்சோம்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுவைக்காக சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார், 100க்கு 100 உண்மை. என்ன அன்னைக்கு சாம்பார் வச்சாங்க, அப்படி மணக்குது. தேங்க்யூ சார். என்னம்மா இப்படி மணக்குது அப்படின்றேன், கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது?